உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை சேதப்படுத்தப்பட்டதை கண்டித்து சென்னை சிட்டி சென்டர் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை அப்புறப்படுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பகலவன், பாஜக ஆட்சி அமைத்ததில் இம்மாதிரியான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் எடப்பாடி அரசு தலைமையேற்ற பிறகு தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அவமதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மதவெறி சக்திகளோடு இணைந்து அவர்கள் செயல்படுகிறார்கள் என்ற சந்தேகம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் விடுதலை சிறுத்தையின் தலைவர், அன்பு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். இது இந்திய தேசத்திற்கே ஒரு அவமானமாக நினைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த இடமாகவும் மாறி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை சேதப்படுத்தப்பட்டதை கண்டித்தும் சிலையை சேதப்படுத்திய சாதி வெறியர்களை கைது செய்ய கோரியும் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர் குரு, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நகர அமைப்பாளர் அருண், பொறியாளர் அணி மாநில துணை செயலாளர் பாஸ்கர், ஒன்றிய துணை செயலாளர் தலித் விளவன், சிறுத்தை சேகர், சன் பிரகாஷ், இளைஞர் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் கௌசல்யா, ஒன்றிய அமைப்பாளர் கருணாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரியும் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் மின்சார திருத்த சட்ட மசோதாவை கைவிடக் கோரியும் கரூர் தலைமை தபால் அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராமன், மாநில ஊடக மையம் துணை செயலாளர் தளபதி காஜா, மாவட்ட தொண்டரணி துணை வேட்பாளர் சந்திரசேகர், கரூர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கராத்த இளங்கோவன், கரூர் ஊரடக மையம் மாவட்ட அமைப்பாளர் புலி ஈழம் உதயா, தாந்தோரி நகர செயலாளர் சக்திவேல், அமைப்பு சாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் சுடர் வளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசு வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி கோஷங்களை எழுப்பினர். விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரியும் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ட்ரெண்ட்ஸ் வணிக வளாகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் தமிழ் மாணிக்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மண்டல செயலாளர்கள் இரா கெட்டு, திருமாறன், மாவட்ட செய்தி தொடர்பாளர்கள், மாநில செயலாளர் செங்கோலன், மாவட்ட பொருளாளர் உதயகுமார், வேப்பூர் ஒன்றிய துணை பெருந்தலைவர் கலையரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அம்பானி அதானி கார்ப்பரேட் கம்பெனிகளே.
செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை சேதப்படுத்தப்பட்டதை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்ட முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தியவர்களை கைது செய்ய கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரக்கோணம் பாராளுமன்ற துணை செயலாளர் ரமேஷ் கருணா, மாவட்ட துணை செயலாளர் தமிழ், தொகுதி செயலாளர் ராஜா, மாநில துணை செயலாளர் அருண் ஈஸ்வரன், ராணிப்பேட்டை நகர செயலாளர் ராஜசேகர், தொகுதி துணை செயலாளர் சுரேஷ், திமிரி நகர செயலாளர் நாகராஜ், நகர துணை செயலாளர் ஹரி, ஒன்றிய பொருளாளர் முருகன் மற்றும் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராகம் அருகில் செய்யூர் என்ற கிராமத்தில் நேற்று பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்திய அந்த கலவர்களையும் ஜாதி வெறிகளையும் உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்யுமாறு இந்த வேளையில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் தோழர் குண்டா சார்லஸ் அவருடைய தலைமையில் எங்களுடைய கண்டனத்தை இந்த வேளையில் நாங்கள் தெரிவித்தினோம். விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரியும் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் மின்சார திருத்த சட்ட மசோதாவை கைவிடக் கோரியும் சென்னை டி நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அதானி அம்பானி குழுமத்தின் பொருட்களை புறக்கணிக்கும் போராட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் எஸ் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த சட்டம் வருவதற்கான அடிப்படையே பாஜக மோடி அரசு அதானிக்கும் அம்பானிக்கும் சேவகம் செய்வது என்கின்ற அடிப்படையில் இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக இந்த சட்டம் எங்களுக்கு தேவையில்லை. அதே நேரத்தில் இந்த சட்டம் யாருக்காக கொண்டு வரப்பட்டதோ அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய வலிமையை உணர்த்த வேண்டும், அதன் மூலம் அரசுக்கு உணர்த்த வேண்டும், இந்த சட்டங்கள் திரும்பப் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாடு முழுவதும் ரிலையன்ஸ் தொடர்பான வர்த்தக பொருட்களை புறக்கணிப்பதும், ரிலையன்ஸ் வர்த்தக நிறுவனங்களுக்கு முன்பு நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற வகையில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது என்கின்ற வகையிலும், விவசாயிகளுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சிபிஎம்மும் இணைந்து இன்றைக்கு இந்த வடக்கு உஸ்மான் சாலையிலே உள்ள ரிலையன்ஸ் நிறுவனம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை சேதப்படுத்தப்பட்டதை கண்டித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் அம்பேத்கர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் நாகரத்னம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். முன்னதாக சாலை மறியலில் ஈடுபட முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரியும் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் மின்சார திருத்த சட்ட மசோதாவை கைவிடக் கோரியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் உள்ள ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ் நலவன், தொகுதி செயலாளர் விடுதலை செல்வன், உழவர் பாதுகாப்பு இயக்கம் மாநில துணை செயலாளர் கண்ணாயிரம், தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் வீரவிழவன், நகர செயலாளர்கள் செந்தில், சத்யதாஸ், ஒன்றிய செயலாளர்கள் தர்மலிங்கம், நாகேஷ் ராவ், மாவட்ட அமைப்பாளர்கள் வெற்றிவேல், ரமேஷ், முகில், வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் தாமோதரன், மகளிர் அணி மாவட்ட அமைப்பாளர் அமுதா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை சேதப்படுத்தப்பட்டதை கண்டித்து திருப்பத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் இரா சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியலில் கந்தளி தெற்கு ஒன்றிய செயலாளர் சக்தி, மாவட்ட பொறியாளர் அமைப்பாளர் வெற்றிக்கொண்டான், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பார்த்திபன், மாஸ் முருகன், திருப்பத்தூர் தொகுதி செயலாளர் நந்தன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர்.
எடப்பாடி அரசு ஆட்சியில் ஏற்ற காலத்திலிருந்து இன்று வரை நாடு முழுவதும் சாதி வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களை கற்பழித்து ஆணவப்படுத்துவதும், தலித்துகளை தெருவிலே நடக்கூடாமல் செய்வதும் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற அதிமுக அரசு பொறுப்பேற்ற காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று செய்யூர் பகுதியில் அம்பேத்கர் அவருடைய திருவுருவ சிலையை சாதி வெறியர்கள் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியிருக்கிறார்கள். இதனை தமிழக அரசும் காவல்துறையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை சேதப்படுத்தப்பட்டதை கண்டித்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியம் தோப்புத்துறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேதாரண்யம் ஒன்றிய செயலாளர் வேங்கை தமிழன் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் மாணவரணி மாவட்ட துணை அமைப்பாளர் புரட்சி வளவன், மாவட்ட துணை அமைப்பாளர் சரவணன், தலைஞாயிறு ஒன்றிய அமைப்பாளர் ஈழன் ரமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சாதி வெறியர்களை கைது செய்ய கோரி முழக்கங்களை எழுப்பினர். விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரியும், டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும், மின்சார திருத்த சட்ட மசோதாவை கைவிடக் கோரியும் சென்னை வில்லிவாக்கம் MTH சாலையில் உள்ள ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் சூப்பர் மார்க்கெட் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அதானி அம்பானி குழுமத்தின் பொருட்களை புறக்கணிக்கும் போராட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இரா செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரமுகரும் பத்திரிகையாளருமான விக்ரம் கலந்து கொண்டார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரி முழக்கங்களை எழுப்பினர். விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரியும், டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும், மின்சார திருத்த சட்ட மசோதாவை கைவிடக் கோரியும் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பாவேந்தர் சாலையில் உள்ள ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான சூப்பர் மார்க்கெட் வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி செயலாளர் தெனவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஆரோன் மாணிக்கராஜ், மணிமாறன், சீமான், ஏழுமலை, திருகாந்தன், அன்பழகன், செல்வம், அருள், திராவிட முரளி, சிறுத்தை வெங்கடேசன், சக்கரவிளவன், திவாகர், அறிவுமுதன், நாகா, தீனா, குரு, நாகேந்திரன், வெற்றிமாறன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரி முழக்கங்களை எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே செய்யூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலை உள்ளது. இந்நிலையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலையின் வலது கை சாதி வெறியர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலையை சேதப்படுத்திய சாதி வெறியர்களை கைது செய்ய கோரி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்திய மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சு.க. ஆதவன் சேதமடைந்த சிலையை பார்வையிட்டார். பின்னர் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து அரசு அனுமதி மறுத்தாலும் நாளை விசிக சார்பில் இந்த இடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் வெண்கல உருவ சிலை வைக்கப்படும் என்று தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தப்பட்டதை கண்டித்தும், சிலையை சேதப்படுத்திய சமூக விரோதிகளை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் நகர செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன், மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன், மாவட்ட துணை செயலாளர் திருமேனி, மாநில துணை செயலாளர்கள் பழனிவேல், ஸ்ரீதர், சக்திவேல், முரளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரச்செல்வன் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் செந்தில்குமார், முருகையன், குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஜெயக்குமார், ஒன்றிய கவுன்சிலர் சம்பத், நகர நிர்வாகிகள் செங்கதர், திருமாறன், இடிமுரசு பரதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இரவு முதல் மழை பெய்து
கொண்டிருக்கின்றது. இவ்வளவு கொட்டு மழையிலும் ஏறத்தாழ 500 பேர் திரண்டு இன்று ஆதரவு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாவட்ட செயலர் உள்ளிட்ட அனைத்து நிலை மாநில அமைச்சர் உள்ளிட்ட நகரசபை உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகள் பங்கேற்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் ஐயா அவரது சிலையை உடைத்த சமூக விரோதிகளை உடனடியாக குண்டர் சட்டத்தை கைது செய்ய வேண்டும் என்று கட்சியின் கடந்த மாவட்டத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். தொடர்ச்சியாக தமிழகத்திலே புரட்சி அம்பேத்கர் சிலை மத்திய மாநில அரசுகள் அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தக்கூடிய சாதி மத வரியர்கள் மீது தாக்கப்பட்ட ஒன்பது சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரியும் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் மின்சார திருத்த சட்ட மசோதாவை கைவிடக் கோரியும் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை எதிரே அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பில் 3வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கனியமுதன், செய்தி தொடர்பாளர் ஜி மோகன், மாநில சமூக ஊடக மைய அமைப்பாளர் அம்பேத்விளவன், ஒன்றிய செயலாளர் பவுன்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரியும் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் சென்னை புரசைவாக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மதிமுக சார்பில் ரிலையன்ஸ் அங்காடியை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் ரா செல்வம், எழும்பூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சேத்துப்பட்டு இளங்கோ, அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் வேலுமணி, வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் தமிழினி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். போராடி வரும் விவசாயிகளின் வேண்டுகோளை ஏற்று மக்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் ஆணைப்படி அனைத்து பகுதிகளில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு, மோடி அரசு உடனடியாக இந்த வேளாண் திருத்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை விடுதலை சிறுத்தைகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், மதிமுக உள்ளிட்ட தோழமை கட்சி அனைவரும் தொடர்ந்து இந்த களத்தில் நிற்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரியும் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் புதுக்கோட்டை சிறைச்சாலை ரவுண்டானா அருகே கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் 3வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி முழக்கங்களை எழுப்பினர். விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரியும் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி காந்தி சிலை அருகே திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பீட்டர் வளவன், நகர செயலாளர் சரவணன், பரமக்குடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சதானந்தம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் மதியழகன், அறிவு, கண்ணன் குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சாத்தனூர் விளாங்குளம் பகுதியில் 100 நாள் வேலையில் ஈடுபட்டிருந்த தலித் சமூகத்தினரை பாமக பிரமுகர் ராவணன் அநாகரிகமாக திட்டியுள்ளார். இதனை தட்டி கேட்ட தலித் சமூகத்தைச் சேர்ந்த அமுதா என்ற பெண்ணை ராவணன் சாதி பெயர் சொல்லை திட்டியதோடு தாக்குதல் நடத்தியுள்ளார். பாமக பிரமுகரின் தாக்குதலால் காயமடைந்த அமுதா இதுகுறித்து சாத்தனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் இதுவரை காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட ஆவண மைய அமைப்பாளர் வெற்றிமுரசு, தண்டாரம்பட்டு ஒன்றிய செயலாளர் மகேஸ்வரன், பொறுப்பாளர்கள் அருள், பிரகாஷ், அம்பேத்கர், மோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட அமுதாவை சாத்தனூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். பாட்டாளி கட்சிக்காரதான் கூட்டிட்டு போயிட்டு வேலைக்கு போயிட்டு மீட்டிங் போயிட்டு வந்தாங்க. வேலைக்கு வந்ததுக்கு நாங்கள் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டோம். அந்த பொம்பளை சொல்லிச்சு ஆப்சண்ட் போட்டேன், எனக்கு பர்சனல் போடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஆளுங்களை ஃபோன் பண்ணி பொம்பளை சண்டை போட்டு வர வச்சு இங்கே ஆம்பளைங்களாம் வந்து கிளாட்டை பண்ணி அடித்து இது பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணுறிய பண்ணு, உங்கள் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, பெரியவங்களா அப்படி இப்படி காட்டாரத்தில் திட்டிட்டு போகிறாங்க. அவங்க சொன்னதுக்கு விசாரணை பண்ணுறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து 1.5 மணி நேரமாக உட்காந்துங்க. விசாரணை பண்ண உட்காந்து தான் இருந்தோம் 1.5 மணி நேரமாக. வந்து எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை. விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரியும் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் சென்னை துறைமுக பகுதி முத்தியால்பேட்டையில் உள்ள ரிலையன்ஸ் அங்காடியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் செல்லதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் வில்லாளன், சீனு, சிறுத்தை, நாராயணர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். நாடெங்கும் உள்ள அம்பானி, அதானி குழுமங்களுக்கு சொந்தமான ரிலையன்ஸ் மற்றும் ஜியோ குழுமங்களுடைய அந்த பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்றும் கடைகளை முற்றுகையிட்டும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த போராட்டங்களை இழிவுபடுத்தும் விதமாக பிரதம மந்திரி பேசி வருகிறார். அவர் விவசாயிகளை, போராட்டக்காரர்களை சந்தித்து பேச மறுக்கிறார், ஊடகங்களை சந்திக்க மறுக்கின்றார். இப்படி அவர் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது இந்த போராட்டத்தை மேலும் பல வகையில் தொடர்வதற்கான ஒரு காரணமாக அமையும். இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வருவது இந்தியாவினுடைய இறையாண்மை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஜனநாயக ஆட்சியை கொடுக்காமல் ஒரு சர்வாதிகார ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது. பிரதமர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் என்பதை மறந்து ஒரு சர்வாதிகாரி போல நடந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றோம். நீங்கள் விவசாயிகளை உடனடியாக அவருடைய கோரிக்கை ஏற்று இந்த 3 வேளாண் சட்டங்களையும் வாபஸ் பெற வேண்டும். தவறினால் நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படும். அது சுதந்திர இந்தியாவில் இதுவரை காணாத மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சியாக இருக்கும். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,